sacrifice and believe, trust in God. Stand for God. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. Offer Christ sacrifice and put trust in the Lord. Stands for மன்னா நீதி மற்றும் சமாதானத்திற்கான ஒருமைப்பாடு. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதிகளின் பலிகளை கர்த்தர் மேல் செலுத்தி நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. Offer right sacrifice and put your trust in the Lord. Psalms 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. Offer right sacrifice and put trust in the Lord. Psalms 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. Offer right sacrifice and put trust in the Lord. Psalms 4, chapter 4, verse 5. Offer right sacrifices and put your trust in the Lord. Psalms chapter 4, verse 5. Offer right sacrifice and put your trust on Lord. Psalm 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை சுமந்து செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. நீதி மற்றும் சமாதானத்திற்கான ஒருமைப்பாடு. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 4:5. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவுக்கு பேரு நம்முடைய மாதாக்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நிறைவான சூழ்நிலைய ஆண்டு வசம் நம்மோடு இருக்கிறபடியாக அவரை ஆராய்ந்து நன்றி சொல்லி உண்மை பாடுவதும் வார்த்தையினால் சென்றதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி சொல்லி கரங்களை உற்சாகமாக நம்மை மையப்படுத்தி
பற்றிருக்கிற வார்த்தைகள் உன்னுடைய உலர்ந்த எலும்புகள் உயிருள்ள எலும்புகளாய் மாறும். உன்னுடைய வளர்ந்த நிலங்கள் வயல்வெளியாய் மாறும். ஒரு பசுமையை, ஒரு செழிப்பை, ஒரு மகிமையை ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிட்டு தருவார். நம்பிக்கையோடு கூட ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே ஆனந்த தைலம், உடைய அபிஷேக தைலம் என் மீது ஊற்றப்படட்டும் சுவாமி. சத்துருக்களுக்கு முன்பதாக பணியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, உடைய பாத்திரம் நிரம்பி வழியை செய்கின்றவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இவர்களுடைய பாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரும் தலையை அடைந்து விடாதபடி, இவர்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே தன்னுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை வைத்து எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உயர்த்துகிறாங்க. ஆண்டவரை வெட்கப்பட்ட தேசத்திலே அவர்களுடைய தலையை மேன்மைப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய மேன்மையான வைப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாங்க. பாத்திரம் நிரம்பி வழியில் அனுபவத்தை தருகிறாங்க. ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் எங்களை எங்களுடைய திருச்சபை மக்களை மூடுவதாக. உடைய மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் மாறுவதாக, தோல்விகள் வெற்றிகளாய் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, வேதனை கழிப்பாய் மாறுவதாக. ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் எங்களுடைய உலகத்து போன எலும்பு, எங்களுடைய செத்து போன அனுபவம், எங்களுடைய வயதத்து போன வாழ்க்கை இன்றைக்கு ஒரு உயிருள்ள சூழ்நிலையிலே, ஒரு நிலவுள்ள சூழ்நிலையிலே, ஒரு செழிப்புள்ள சூழ்நிலையிலே மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீர் எங்கள் மத்தியிலே ஆவியானவராய் அசைமாடிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஆவியின் அபிஷேகத்தினால் இன்றைக்கு நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட மக்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாய், ஒரு புதிய பலனை பெற்றுக் கொண்டவர்களாய், ஒரு புதிய அபிஷேகத்தை தரித்துக் கொண்டவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் எங்களை சமூகத்தை அர்ப்பணித்தவர்களாய் வார்த்தையை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. வல்லமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆட்கொள்வதாக. மகிமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பெருமையாய் வந்திருக்கிறோம், அணுவை குறைவாய் வந்திருக்கிறோம், அணுவை பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், சோர்வுகளோடு வந்திருக்கிறோம், இயலாமையிலே வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக் கொள்வதற்காக, எங்கள் மீது கடந்து வந்திருப்பதற்காக, எங்கள் மீது இறங்கி வந்திருப்பதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களை நிரப்புவதற்காக, எங்களை அபிஷேகிப்பதற்காக நன்றியோடு கூட பேசுகிறோம். நன்றியோடு கூட பேசுகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நாமத்தை மையப்படுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும். வார்த்தையிலிருந்து வருகின்ற வல்லமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. தொடர்ந்து அவர்களுடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைவே பெற்றுக் கொள்வதற்காய் சாக்கரோடு கூட உலகத்திற்கு புறப்பட்டு செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை கருத்துப்படுத்தி ஆணையம்.
திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அமைப்பிலே மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகின்ற பிரிவினைகள், குடும்பங்களிலே மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளிலே காணப்படுகின்ற பிரிவினைகள், இவர்களில் எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு சிந்தனை தான் இது போன்ற ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாகும். முதலாவது திருமறை பகுதி நாம் எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் படிக்க கேட்ட 37ஆம் அதிகாரமே. இந்த பகுதியிலே அதனுடைய பின்புலத்தை புரிந்து கொண்ட பிறனாக அந்த பகுதியை நாம் தியானிக்கின்ற போது இஸ்ரவேல் யூதா என்ற இரண்டு பெரும் பிரிவுகள் ஒன்றிணைகின்ற ஒரு செய்திதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தென் நாடாகவும் யோசேப்பு வடநாடாகவும், அதாவது யூதேயா இஸ்ரேல் என்கின்ற இரண்டு பிரிவுகள் பிரிந்து செயல்பட்ட ஒரு சூழ்நிலை. சாலமோனுடைய ஆட்சி காலம் முடிவடைந்தது. சாலமோனுடைய மகன் ரெகொபெயாமுடைய ஆட்சி காலத்தில் யூதா கோத்திரம் மாத்திரம் தனித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்ற 10 கோத்திரங்களும் ஒருங்கிணைந்து அவர்கள் யெரொபெயாமுடைய தலைமையிலே ரெகொபெயாம் யூதா கோத்திரத்தை ஆட்சி செய்கிறார். ரெகொபெயாம் ஒருவேளை அந்த யூதா ஆட்சி செய்கிற அதற்கு எதிர்த்து யெரொபெயாம் அரசாட்சி செய்கிறார். சமாரியாவை தலைநகராக வைத்து அவர்களை அரசாட்சி செய்கிறார். யூதா இஸ்ரேல் என்கின்ற ஒரு பிரிவு நிலைமை சாலமோனுடைய ஆட்சி காலத்திற்கு பிற்பாடு ரெகொபெயாம் யெரொபெயாம் என்கின்ற இரண்டு பிரிவு நிலைமைகள் அங்கே உருவாகிறது. இந்த பிரிவு நிலைமைகள் மாற்றி அமைக்கப்படும் என்பதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற ஒரு தீர்க்கதரிசன முறையாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரே தேவனாக நான் செய்யப்படுவேன், இனிமேல் 2 அரசர்கள் இல்லை, அல்லது 2 மக்கள் இனங்கள் இனிமேல் இல்லை, இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் திருமணப்படுத்துகின்ற ஒரு செய்தி, ஒரு ஒன்றிப்பு உருவாகும், ஒரு ஒற்றுமையின் சூழலை உருவாகும் என்பதுதான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் திருமணப்படுத்துகின்ற காரியங்கள். சாலமோனுடைய ஆட்சி காலம் ஒன்றிப்பாக இருந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு வந்த ரெகொபெயாமுடைய ஆட்சி காலத்தில் ரெகொபெயாம் என்கின்ற அந்த 2 மன்னர் ஆட்சி சூழ்நிலைகள் அங்கே பிரித்தாளப்பட்டது. இந்த பிரித்தாளப்பட்ட சூழ்நிலை ஒன்றிற்கு வரும், ஒன்றிணையும் என்பது அங்கே புரிந்து கொள்ளப்படுகிறதான ஒரு செய்தியாக அமைந்தது. இதில் கிபி 722ஆம் ஆண்டிலே வடநாடாகிய இஸ்ராயேல் பகுதி அசீரியரால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. அசீரியரால் இஸ்ரேல் பகுதி சிறைப்பிடிக்கப்பட்ட உடனே தென்னாடான யூதா பகுதி தாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். 2 பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். அதில் ஒரு பிரிவு அசீரியரால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இன்னொரு பிரிவு அவர்கள் சிறைப்பட்டுக் கொண்டார்கள், நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால வரையறையிலே இந்த பகுதியும் சிறைப்பிடிக்கப்பட்டது, யூதாவும் சிறைப்பிடிக்கப்பட்டது. அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட சூழலுக்கு தாங்களை நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்ட யூதாவும் வீழ்ந்து போனது. இந்த வீழ்ச்சியிலே நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால், சாலமோன் காலத்திலே கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக இடிக்கப்படுகிறது. 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யூதா தனித்து ஆளுகின்ற ஒரு நிலைமை, இஸ்ரேல் தனித்து ஆளுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த 2 தனித்து ஆளுகின்ற சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் விரோதமாக, ஒருவர் சிறைப்பிடிக்கப்பட்டவுடனே இவருக்கு மகிழ்ச்சி, இவர் சிறைப்பிடிக்கப்பட்டவுடனே அவருக்கு மகிழ்ச்சி. ஆக இந்த மகிழ்ச்சியின் விளைவு எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. ஆண்டவருக்காக கட்டி எழுப்பப்பட்ட தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார், இனி 2 ராஜ்யங்கள் அல்ல,
அதனுடைய 21ஆம் வசனத்திலிருந்து வருகின்ற பகுதிகளை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அங்கே இந்த மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டங்கள், மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட கற்பனைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு விளக்க உரையின் சூழ்நிலை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக 21ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தார உழைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்யாதிருப்பாயாக இது ஒரு கட்டளை மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இதற்கு கொடுக்கின்ற விளக்கம் இது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதை ஆண்டவர் தன்னுடைய வலை பிரசங்கத்திலே சொல்லுகின்ற போது இதற்குரிய புது விளக்கத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றதை நாம் பார்க்க வேண்டும். இவருடைய கொலை செய்யாதிருப்பாயாக இந்த கட்டளை மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு வருகின்ற பகுதிகளில் 44ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளில் இன்னும் ஒரு சில கற்பனைகளுக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தலைப்புக்கு ஏற்ப வகையிலே இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்குரிய விளக்கத்தை மாத்திரம் நாம் இந்த பகுதியிலே நாம் இணைந்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இவருடைய கொலை செய்வது என்பது ஒரு கத்தியை எடுத்து குத்தி ரத்தம் வர வச்சு சாகடிக்கிறதா போல இதுதான் அன்றைக்கு புரிந்து கொள்வதாக அந்த பூர்வத்தாருக்கு விளக்கப்பட்ட காரியம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு விளக்க முறை கொலை செய்வதற்கு ஏதுவாக கோப உணர்வுகளை அல்லது கடும் சொற்களை கூட நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு ஏற்புடையதாகாது, அது ஒரு கொலைக்கு சமமாக அமைந்திருக்கிறது. இதான் ஆண்டவர் இங்கே கொடுக்கின்ற ஒரு விளக்கமுறையாக அதனுடைய தொடர் பகுதிகளில் அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய கத்தி எடுத்து குத்தி அல்லது ஒரு பெரிய அரிவாளத்தை வெட்டி ரத்த சிந்த வச்சு கொலை செய்ததுதான் கொலை, அது இல்லை. அது மாத்திரம் கொலை அல்ல, கடும் சொற்களின் மூலமாக கோப உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுள் ஏற்காத செயல்களை செய்வதும் கொலைக்கு சமமாகும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த காரியத்தை பதிவு செய்கிறார். வேளையில் யூதா பிரிந்ததற்கும் இஸ்ராயேல் பிரிந்ததற்கும் இந்த ஒரு சூழ்நிலையும் அடித்தளமாக அமைந்தது என்பதை அந்த நேரத்தின் புரிந்துகளின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கடும் சொற்களை வெளிப்படுத்துவது, கோப உணர்வுகளை வெளிப்படுத்துவது, சாலமோனுடைய காலத்திலே ஒன்றாக வாழ்ந்தவர்கள். ஆனால் அங்கே ரோமையாவுடைய காலத்திலே ஏன் அந்த பிரிவு நிலைமை, ஏன் அந்த பிரித்தாளுகின்ற சூழ்நிலை, கடும் சொற்கள், கோப உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள், இவைகள் அந்த பிரிவு நிலைமைக்கு காரணமாக அமைகின்றது. இவைகள் அந்த பிரித்தாளுகின்ற சூழ்நிலைக்கு அடித்தளமாக அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த விளக்கம் நியாயப்பிரமாணத்திற்கு முரண்படாமல் அதனுடைய எல்லையை விரிவாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு இந்த விளக்கம் முரண்படல, ஆனால் அதனுடைய எல்லையை விரிவாக்குகிறது, இன்னும் கூடுதலான விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படின்னா நம்ம கொஞ்சம் நாம் சிரித்து பார்த்து அழைக்கப்படுகிறோம். கோப உணர்வுக்கு, கடும் சொற்களை வெளிப்படுத்துகின்ற உணர்வுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறார். அந்த பகுதியை தொடர்ந்து படிக்கிற போது 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவர் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பார். நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகின்ற அனுபவம் அது நியாயத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. ஆக இந்த கோப உணர்வு, கடும் சொற்களை வெளிப்படுத்துகின்ற காரியம் மனம் புண்படுகின்ற வகையிலே பேசுகின்ற வார்த்தைகள், அதற்கு நாம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவருடைய விளக்க உரையை நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் ஏதோ ஒரு மாம்சீகமாக கொலை செய்து தூக்கி கொடுக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, உள்ளத்தின் உணர்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலே நான் சரியாக இல்லை என்று சொன்னால் அது கொலை செய்யாதிருப்பாயாக
நரகத்துக்கு ஏதுவாயிருப்பார். சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதெல்லாம் நம்முடைய சகோதர உறவுகளிலே நாம் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள், நாம் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள், நாம் வெளிப்படுத்துகின்ற பகைமையை பாராட்டுவதற்கு நாம் வெளிப்படுத்துகின்ற காரியங்கள். ஏன் சாலமோனுடைய காலத்திலே ஒன்றாக இருந்தவர்கள் ஏன் பிரிந்து செல்ல வேண்டும்? ஏன் இரண்டு நாடுகளாக, இரண்டு ராஜ்யங்களாக, இரண்டு அரசர்களாக ஏன் வாழ வேண்டும்? இது போன்ற வார்த்தைகள், இது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அனுபவங்கள், இது போன்று நம்மையும் அறியாமல் மனம் பதறி மனம் புண்படுகின்ற வகையிலே பேசுகின்ற சொல்லாட்சிகள், அவைகளை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது. விளைவு எருசலேம் தேவாலயம் தலைமட்டமாக்கப்பட்டிருக்கிறார். ஆக அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் மிகச் சரியாக நூல் பிடிச்ச மாதிரி பேசுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தை மரணத்தையும் தரும், ஜீவனையும் தரும். ஒருவேளை என்னுடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தையில நான் மரணத்தை கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா, அதான் கொலை செய்கின்றவனாய் இருக்கிறேனா, அது வாழ்வை கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா? சாலமோனுடைய காலத்துல வாழ்வு தரப்பட்டது, ஆனால் அவருடைய மகனுடைய காலத்துல அந்த வாழ்வு பறிக்கப்பட்டது. சாலமோன் தான் இதை சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் சாலமோனுடைய மகனுடைய காலத்திலேயே அந்த வாழ்வு நிறுத்தப்பட்டது. மரணத்திற்கு எதுவான சூழ்நிலைகள், அங்கே பகை உணர்வுகள் பாராட்டப்படுகின்ற சூழ்நிலைகள், பகை விரோதங்களை எழுப்பும் என்கின்ற சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கம் அடைந்ததை நாம் அந்த பகுதியிலே புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய தமிழ் பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? கையில் இருக்கிற பொண்ணு தான், அதை கண்ணாடியை பார்த்து தான் அதுக்கு மருந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? கையில் இருக்கிற பொண்ணுக்கு மருந்து போடாம கண்ணாடியை பார்த்துட்டு இது முன்னா, இது வேலை செய்யுமா, இது எது தீமையை விளைவிக்குமா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக, இதுதான் நம்முடைய நிதர்சனமான நிலைமையாக இருக்கிறது, இதான் நம்முடைய சூழ்நிலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் அன்றைக்கு சாலமோனுடைய அரசாட்சி முடிந்த பிற்பாடு ரோபயாமுடைய காலங்களிலே நடந்தது. அவருடைய காலங்களில் நடந்த அந்த நிகழ்வு ரெண்டு பேரும் தனித்தனி நாடுகளாக பிரிந்தாடுகின்ற ஒரு சூழ்நிலை. நியாயமில்லாமல் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கும் அழுத்தமாக சொல்றார், சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். ஒருவேளை இந்த பகுதியை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு இந்த 15ஆம் அதிகாரத்தில் பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டது, பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைந்தென்று அங்கே நினைவு கூர்வாயாக. சகோதரனோடு ஒரு குறைவு, சகோதரனோடு ஒரு பகை, சகோதரனோடு ஒரு பிரச்சனை, அதை நினைவு கூர்வாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரமாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மிகவும் தெளிவா, மிகவும் அழுத்தமா ஆண்டவர் இந்த கொலை செய்யாததுமாயாக இந்த கட்டளையை விளக்கம் கொடுக்கும் போது சொல்லுகிறார். பகை விரோதங்களை எழுப்புகிறது அல்லவா, இந்த பகை விரோதத்தின் சூழ்நிலைகளை உருவாக்குகிறது அல்லவா, இந்த விரோதமான சூழ்நிலைகள், இந்த பகையான மன உணர்வோடு கூட நீ பலிபீடத்துக்கு வராத, இந்த பகை உணர்வோடு கூட வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்தாத, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உனக்குள் இருக்குமே ஆனால் முன்பு உன் சகோதரத்தில் சென்று ஒப்புரமாகிவிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக இந்த பகுதியை சொல்லுகிறார்.
எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும். ஒருவேளை சகோதரர் வந்து நியாயாதிபதியிடத்தில் போய் ஒப்புக்கொடாமல் இருக்கணும். ஆக நாம் அதுக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சிடணும்? ஒப்புரவாகி விட வேண்டும். ஆண்டவர்களிடத்தில் கிரியை செய்வாரையானால், ஆண்டவர்களோடு கூட இடைப்படுவாரையானால், யாரோடெல்லாம் நான் பகையோடு இருக்கிறேன், யாரோடெல்லாம் ஒப்புரவாகாமல் இருக்கிறேன் சொல்லி இன்னைக்கு பலியிடத்துக்கு வருவதற்கு முன்னதாக ஒப்புரவாகி விட்டு பலியிடத்துக்கு வருவதை அன்பு அழைக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வுள்ள சூழ்நிலையிலே நாம் ஏற்படுவோமையானால் அந்த பகை உணர்வுகளை இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்புரவாகுதலை ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு பலியிடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்படி அன்பு அழைக்கிறேன். ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாகுதல் சூழ்நிலையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவான ஒரே போல் ஆகும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற திருச்சுமையாக இருக்கும்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பிற்கு கீழ்ப்படுகின்றவர்களாய் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த எசேக்கியேல் 31:26 சொல்லி பாருங்க, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்கிறேன், அவர்களுடைய சமாதானமான உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பிக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த சமாதான உடன்படிக்கையை நிறைவேற்ற விரும்புகின்றார். இந்த நிறைவேற்றுதலிலே, இந்த நிறைவேற்றுதலின் முழுமையிலே இன்றைக்கு ஆண்டவருடைய திருப்பதியிலே வந்து வருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைகளையே செய்யுங்கள். எதை? இந்த கொலை செய்யாதிருப்பாய் என்ற கட்டளை விளக்கம் கொடுத்தேன் இல்லையா? அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார், அப்பொழுது சமாதானத்தின் ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்வார். ஆக சமாதானத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு கூட அனைவரும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு பலிபீடத்திற்கு வரும்படியாக அழைக்கிறேன். ஒரு பலிபீடத்திற்கு வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஒப்புரவாகுதலை ஊழியம் நிறைவேற வேண்டும், அதற்கு பிற்பாடு பலிபீடத்திற்கு வர வேண்டும். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் பலிபீடத்திலே என்னுடைய காணிக்கையை செலுத்துவதிலே பிரச்சனை உண்டு என்பதை ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்கிறார். திருவிருந்த வழிபாட்டிலே ஒவ்வொரு திருவிருந்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக சமாதானத்தின் அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். சமாதானத்தின் உறவுகளை பகிர்ந்து கொள்கிறோம். அது ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட சமாதானம் சொல்வது மாத்திரம். இந்த சமாதானத்தின் ஆசீர்வாதம் இந்த திருச்சபையை முழுவதும் ஆளுகை செய்கிறது. பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற சமாதானம் இந்த திருச்சபையை எல்லை முழுவதும் ஆளுகை செய்கிறது. ஆக அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையானது புதுப்பிக்கப்படுகின்ற நேரம், அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு நேரம். ஆக அந்த உறுதிப்பாட்டோடு கூட தான் பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் உலகாக திருவிருந்துக்கு அழைக்கின்ற போது பகுதியிலே முதல் பகுதியை தான் சொல்லுங்க. இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசப்படுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் கொண்டு வருகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமாக ஒரே சரீரமாய் ஒரே சரீரமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே அப்பமாய் அந்த ஒரே அப்பத்திலே பங்கு பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்குள்ளே பிரிவினை, நமக்குள்ளே பிரச்சனைகள், நமக்குள்ளே போராட்டங்கள், இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்வைக்கின்ற ஒரு சவால். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒப்புரவாகுதலின் ஊழியத்தோடு கூட இன்னைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்தில் முழங்கால் படிக்கிறோம் என்று சொன்னார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்சு போகும்போதும் சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கன்னு சொல்லி பலிபீடத்திலிருந்து குருவானவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நம்மை முழுமையாக ஆளுகை செய்யும், நம்மை முழுமையாக நிறைவேற்றும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த சமாதானம்
பிரித்தது கிடையாது. அது ஒன்றாகும், ஒரே கோலாகும், ஒரே திருச்சுவையாகும், ஒரே மந்தையாகும், ஒரே மேய்ப்பனாக, ஒரே ராஜாவாக, ஒரே அரசனாக செயல்பட என்பது ஆண்டவர் திருமணத்தில் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒப்படைப்போடு கூட பலிபீடத்திற்கு வருகின்ற போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இடத்துல பிரச்சனை இருக்குமே, இடத்துல அப்படிப்பட்ட ஏதாவது குறை இருக்குமே, ஆண்டவரே மன்னியும். தாழ்மையை சொல்லுகிற போது அதை மன்னிக்க வேண்டுமோ, நம்முடைய அவாந்திர தன்மையை உணர்வோம். ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லி அந்த ஒரு அர்ப்பணிக்கும் உணர்வோடு கூட பலிபீடத்திற்கு வருவோம். நிச்சயமாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சாக்கிரமும் நம்மை ஒரு புது ஜீவனுள்ளவர்களாய் இந்த உலகத்திற்கு புறப்பட்டு செல்ல நமக்கு பலம் தரும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு பலிபீடத்தில் வருவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை ஆற்றல்படுத்துவாராக. தீர்க்கதரிசி மூலமாய் திருமணம் பற்றி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பனைகளுக்கு கொடுத்த விளக்கத்தின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பலிபீடத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். குறைவுகளை மன்னியும், பாத்திர தன்மைகளை மன்னியும். நாங்கள் பலவீனமானவர்கள் தான், நாங்கள் மாம்சீகமானவர்கள் தான். ஆனாலும் இந்த சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிற போது பரிசுத்தமாய் மிக சரியான உள்ளுணர்வோடு கூட இந்த சமூகத்திலே எங்களை மனதார தாழ்த்தி கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசைப்படி நாமத்தை மேம்படுத்தும் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான